ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ நோவா காமிக்கிறாங்க. அவங்க பாட்டிகிட்ட தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ பாட்டிகிட்ட அங்கே பிளைண்ட் டேட்டுக்கு வந்துட்டு போகாமல் அவன் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான். அங்கே தான் நம்ம ஹீரோயின் ஷென்மி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அங்கே காசு அவளுக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்கு போல், அதை பற்றி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க ஹீரோ வந்து அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட, இப்போ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ என்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் வந்து உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் மூஞ்ச பாரு அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போகிறா. உண்மையாக தான் சொல்கிறேன், உங்கள் வேலை என்ன அப்படின்றத கேட்டதுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரி ஓகே $1 மில்லியன் அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே நான் கொடுக்குறேன்னாவே ஒத்துக்கிறான். ரெண்டு பேருமே அங்கே வந்து ஒரு மேரேஜுமே பண்ணிட்டாங்க. பாட்டி முன்னாடி போய் நின்றாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதும் அவங்க பாட்டி பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாங்க. ஸ்ப்ரே வேறு அடித்து விட்றாங்க ரெண்டு பேரும் மூஞ்சிலையுமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பாவமாகிட்டு அவங்க பண்ணதுக்கு அங்கே சாரி கேட்டுட்டு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பாட்டிக்கு அங்கே மயக்கமாயி அவங்க கீழே விழுந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு அவளுக்கு சில வந்து ட்ரிக்கெல்லாம் தெரியும் போல், அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவங்க நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என் பாட்டியை வந்து கொலை பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு விட மாட்டான். ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு மரியாதையோட விட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே பாட்டிக்கு அப்புறம் நல்லபடியாக முழிப்புமே வந்துடுது. அங்கே பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் எப்படி வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசுகிறதெல்லாம் ஹீரோக்கு பார்த்துட்டு, எதுக்காக இவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அவங்க அட்டென்ஷன் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் போனதுமே வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ற பாட்டிகிட்ட வந்து க்ளோஸ் ஆகலாம் ட்ரை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து கோவப்பட்டுட்ருக்கான். என் கையை விடு அப்படின்ற சொல்லிட்டு சண்டை வரும்போது ரெண்டு பேருமே அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக கிஸ்மே ஆகிருது. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்குமே பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, நீ பேசாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசுனதுமே நம்ம ஹீரோயின், டைவர்ஸ் கொடுக்குறனா கொடுத்துட்டு போய், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுறான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு, சரி ஓகே உனக்கு ரீமேரேஜ் ஏதாச்சும் பண்ணணும்னு வச்சுக்கோமே, எனவே நீ கூப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நிற்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் வேறு வந்துட்டு தேவையில்லாமல் கிண்டல் பண்ணதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவரை பிடிச்சி திட்டிட்டு, நீ வந்து அசிஸ்டன்ட் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறான், நீ எனக்கு ஒரு டின்னர் கூட வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவன் மீட் பண்ணி எழுறா. ரெண்டு பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்டோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே போதை நல்லா ஏறி போயிடுது. அசிஸ்டன்ட் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அங்கே ரூமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு, நீங்கள் இங்கேவே ஸ்டே பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ரெண்டு பேருமே நைட் அங்கே ஒன்றா இருந்திருக்காங்க போல். அதை பார்த்துட்டு ஹீரோ, என்ன பண்ணி தொலைஞ்ச என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சி அங்கே ஏற்றி தள்ளி விடுறான். ஐயோ என் மானமே போச்சு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேலே பழைய போகிறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே வந்துட்டு உருள ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேத்துக்குமே பயங்கர சண்டை நடந்துட்டுருக்கு. 1 மந்த் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டருக்கு அங்கே உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கா போல். அங்கே வந்து காசை பற்றி அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சிஸ்டர் கவலைப்பட்டு பேசினதுமே, நான் தான் இருக்கேன்ல, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. வெளியே அவன் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வாமிட் கப்பை வச்சுட்டு அங்கே வாமிட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக வேறு இருக்குது. அங்கே சிரிப்பேர் வந்துட்டுருக்கு. என்னாச்சு இவனுக்கு, எதுக்காக இப்படி வாமிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, உன் மூஞ்ச பார்த்துட்டு நான் திரும்ப வந்து விளங்காமல் தான் போக போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்து கோவப்படுறான். அப்போ அங்கே டாக்டர்கிட்ட இவ்வளோ கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர் செக் பண்ணி பார்த்ததுமே, ஐ திங்க் இவருக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப எல்லாருக்குமே கேட்டுட்டு ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ப்ரெக்னன்சி சிம்டம்மா, ஐயோ கடவுளே, கடைசியில் இவன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டானான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே, உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஒருவேளை உங்களுக்குமே இந்த சிம்டம்ஸ் வந்திருக்கலாம், உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றத சொன்னதும் அங்கே கேட்டுட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், இவங்க ரெண்டு பேருமே வந்து எக்ஸ் ஒய்ஃப் எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் சொன்னதுமே, அப்படின்னா இவங்க கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், இதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட், இதுக்கு ஏதாச்சும் மெடிசன் இருக்கான்னு கேட்டதுமே, நான் சொன்னேன் இல்லையா, கூடவே பக்கத்தில் இருந்தால் ஏதும் ஆகாது, இல்லைன்னா இப்படி ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின், கண்டிப்பாக இல்லை, நான் ப்ரெக்னென்ட் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே ஒரு டெஸ்ட்டு பார்த்துலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க.
பார்த்தாங்க அல்ட்ராசவுண்ட் எடுத்ததில் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்துடுது. அதை பார்த்துட்டாங்க அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது, நீ பேசாமல் பேபி அபார்ஷன் பண்ணிடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உங்களுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, உங்களுக்கு தானே பேபி இது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த இதெல்லாம் பண்ண முடியாது எது இவனுக்காகன்னு சொன்னதும் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியும், காசுக்காக தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு வேகமாக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புறா. நீ பாரு நீ உன் தேவைக்கு என் காலை வந்து பிடிப்படா அப்படின்றத செட்டு போகிறா. அவள் போன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு திரும்ப அங்கே வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ப்ளீஸ் தாயே என்னை விட்டு போயிடாத, நான் வந்து உன்னை ரீமேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பிறகு அங்கே வந்துட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேபியை பற்றி. அங்கே நம்ம ஹீரோயின் என்னால் நான் உன் கூட இருக்க முடியாது, எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு போகும்போது செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிட்டு போயிடாத, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவங்க சிஸ்டரை காப்பாற்றுறதுக்கு காசு வேணும் இல்லையா, ஸோ வந்து ஒத்துக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நான் பாட்டிகிட்ட வந்து கூட்டிகிட்டு போகும்போது நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ற விஷயத்த சொல்லிடாத மறைச்சிருன்னு சொன்னதுமே வயிற்றை வந்து எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நெக்ஸ்ட் டே அவன் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளை அவங்க பார்த்ததுமே அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே இவன் எப்பயுமே வந்து பொண்ணுங்களை பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டானே, இன்றைக்கி என்ன வந்துட்டு பொண்ணோட போயிட்டுருக்கான், ரொம்ப மிராக்கலாக இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸை போய் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அமேசிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ பெருசாக அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு அவன் கூட சேர்ந்து பின்னாடியே போகும்போது போய் இடிச்சிடுறா. ஹீரோ வேகமாக கோவப்பட்டு பிடிச்சி இழுத்துட்டு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, என் கூடவே தான் இருக்கணும், என்னை விட்டுட்டு போய் என்னை ஏதாச்சும் வந்து ப்ராப்ளத்தில் மாட்டி விட்றாதான்னு சொன்னதும் அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே போகும்போது பேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போல், ஸோ வந்துட்டு அவள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அங்கே ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பட் அவனால் முடியலை. அங்கே அவன் மேலே வாமிட் பண்ணதுமே அந்த பொண்ணு வந்துட்டு கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அறிவி இருக்காடா, உன்னை போய் நான் லவ் பண்ணேன் பாரு, இப்படி அதை அசிங்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அங்கே மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே பின்னாடி நின்றுட்டுருக்கா. அவன் நல்லா தான் இருக்கான். பட் அங்கே வந்துட்டு அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு இப்படியே முறைச்சிட்டே இருக்கவுமே அவளுக்கு ரொம்ப டர் ஆகிட்டு வேமா அங்கேருந்து வெளியே போயிடுறா. அவள் வெளியே போன அடுத்த செகண்டே ஹீரோவோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு அவன் போய் அங்கே வாமிட் எடுத்து அங்கே வந்துட்டு தவிக்க ஆரம்பிச்சிடுறான். அசிஸ்டண்ட்டுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியலை. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணதுமே அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு போல். அவங்க பேரண்ட்ஸ் வந்து கோவப்பட்டு அடிக்கிறாங்க, நீ எவ்வளோ வந்துட்டு மோசமான பொண்ணாக இருக்க, எப்படி நீ அவளை தனியாக விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நான் வந்து மோசமான பொண்ணா, உங்களுக்கு அறிவு இருக்கா, நீங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் தானே, ஆனால் வந்துட்டு எப்பயுமே எங்களை கவனிச்சிக்காம எப்போ பார்த்தா ட்ரிப்பை வந்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட கடமை தான், நீ தான் ஒழுங்காக பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஆப்ரேஷனே முடிஞ்சு டாக்டர் வந்துடுறாரு. ஹீரோயின் என்னாச்சு அவளுக்குன்னு கேட்டதுமே நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் பேமெண்ட் மட்டும் போய் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேச போனதுமே அவங்க பார்த்தா ஃபேஸ் அப்படியே திருப்பி வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்போ அங்கே ஜூன் சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வர்றான், நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவன் போல். அப்போ அவன் வந்துட்டு நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சட்டி கேட்டதுமே அவங்க வந்து இவளோட பேரண்ட்ஸ் வந்து பெற்றவங்க கிடையாது, இவளுக்கு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஜூன் சொல்கிறான், இப்படி அடாப்ட் பண்ணி குழந்தைங்கள ஒழுங்காக பார்க்க விட்டீங்கன்னா உங்களால் ஜெயிலுக்கு கூட போக முடியும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு கோவம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நீ யார் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கூட அங்கே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போ நீவே நான் காசு கொடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்டையுமே டிமாண்ட் பண்ணி பேசினதுமே நம்ம ஹீரோயின் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, நீங்கள் வந்துட்டு காசு அவன்கிட்டையுமே கேட்பீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டுட்ருக்கா. ஒரு ஓவராக வந்து அசிங்கம் பண்ணி அங்கே சண்டை போட்டுட்ருக்கோமே ஜூன், இதுக்கப்புறம் இவங்க இருக்க வேணாம், இவங்கள மோத பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியுமே அனுப்பி விட்றான். நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஐயோ கடவுளே, நான் அவனை தனியாக விட்டுட்டு வந்தேனே, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவன் நிலைமை என்னாச்சோன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்து ஓடிட்டுருக்கா. அங்கே பார்த்தாங்க நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்தி அழுதுட்ருக்கா. ஐயோ கடவுளே, என் நிலைமை இப்படி ஆகிருச்சு அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். ஹீரோயின் சாரின்னு சொன்னதுமே என் நிலைமை நான் வந்துட்டு இப்படி ஆகிருச்சு, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வாமிட்டு பயங்கரமாக வந்துட்டுருக்கு போல். பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே கோவப்பட்டு கத்துறான், இந்த கான்ட்ராக்டில் என்ன எழுதியிருக்கு, நீ வாட்டி என்னை
விட்டுட்டு போனேன்னா உனக்கு வந்துட்டு என்ன அறிவு இருக்குது? நீ ரெஸ்பான்சிபிளாகவே நடக்க மாட்ற. எனக்கு வந்துட்டு இப்போ எவ்வளோ சிரமமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் சாரி சொல்கிறா. சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிருமா? நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட பேமெண்ட்டில் வந்துட்டு கட் பண்ணிடுவேன்னு சொன்னதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு தலையில் அங்கே சுண்டி விட்டுட்டு போகிறான். பிறகு நீ இப்போ வாஷ்ரூமுக்கு வந்துட்டு நான் போகிறேன், நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வெளியவே வெயிட் பண்ண சொல்லிட்டு போனதுமே கொஞ்ச நேரத்தில் அங்கே பார்த்தா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட நேம் வந்து லூ. அப்பா அவன் நீ இன்னுமே பிச்சைக்காரியாக தான் சுற்றிட்டு இருக்கியா, நான் அதனால தான் நான் உன்னை விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே உன்னை விட நான் இப்போ வந்துட்டு நல்ல வசதியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ அவளோட கிளாஸ்மேட்டு பொண்ணுமே வர்றா. அவளோட நேம் வந்து ஷீஷி. அவளுமே அங்கே நம்ம ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட அந்த லூவோட கேர்ள் ஃப்ரெண்டு போல் அந்த ஷீஷி. இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப பூவன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜூன் வந்துடுறான். ஜூன் வந்து ஹீரோயின்ட்ட ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஸ்ரீஷிக்கு அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஏன்னா அவனோட பெரிய ஃபேன் போல் அவன் வந்து உங்களோட பெரிய ஃபேன் சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அப்போ நானுமே வந்துட்டு ஒரு ஆக்டர் தான், நிறைய ட்ராமாஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இவ ஒரு ட்ராமா கூட இப்போ வரைக்கும் ஃபினிஷ் பண்ணதில்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே உடனே வந்துட்டு நான் வந்து பெரிய பணக்காரன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்துட்டு அவனை ஷோவாக பண்ணிகிட்ருக்கான். பட் அங்கே ஜூனுக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அவன் மேலே. என்ன வந்துட்டு இப்படி லூஸ் மாதிரி ஊடலை பேசிகிட்டு இருக்கானே தான் தோணுது. அங்கே தேவையில்லாமல் பேசி பிரச்சனை வந்து நம்ம ஹீரோயினும் அங்கே ஜூன்மே சேர்ந்து அவனை அங்கே அடித்து போட்டு அங்கே வெளியே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்ரீஷிக்கு ரொம்ப பயமாயிட்டு அவள் ஓடி போயிடுறா. நம்ம ஜூன் வந்து நீ வந்து எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, உன்னை வந்துட்டு நான் வந்து என்னோட சிஸ்டராக தான் நினைக்கிறேன், நீ என்ன ஒரு பிரதராகவே நினச்சிக்கோ, உனக்கு வந்துட்டு என்ன கஷ்டம்னாலும் நான் உனக்காக வந்துட்டு எல்லாமே சரி பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. எனக்குமே உங்களை பார்த்தா பிரதர் ஃபீலிங் தான் வருது, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கே அவளுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. உடனே அவங்க வேகமாக கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோ அங்கே வாஷ்ரூமில் இருக்கான். திரும்பவுமே மறந்துட்டு அவங்க வேகமாக போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோவை அங்கே அங்கிள் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. நீ அந்த ஷெனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு பேசாமல் நீ வந்து நான் சொல்கிற அந்த பேயை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, அவளுக்கு உனக்கு தான் கரெக்டாக இருக்கும் மேய்ச்சி, நம்ம கம்பெனியோடக்குமே ப்ராஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தா. நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அங்கிளுக்கு வந்துட்டு என்ன தைரியம் தான் என் ஃபோனை கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கோவமாக இருக்குது. நம்ம ஹீரோ அங்கே கதவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பட் வந்துட்டு கதவு ஓப்பன் ஆகாமல் இருக்கவுமே ஐயோ கடவுளை எல்லாம் போச்சா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு திரும்ப அங்கே வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டரை பார்த்து அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஜூன் வந்துட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவளுக்கு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பிறகு திரும்ப அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. ஐயோ கடவுளே, நான் வந்துட்டு மறந்தே போயிட்டேனே, அவனை அங்கே உள்ளவே விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். அப்போ ஜூன் உனக்கு என்னாச்சு எந்திரின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு அங்கே தட்டி எழுப்பி எப்படியோ அங்கே வீட்டுக்குமே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோங்க திரும்ப வந்து அவளை தலையில் ஒரு அடியை போட்டு விட்டுட்டு நீ என்ன தைரியம் தான் என்னை விட்டுட்டு போவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் என்ன சொல்லுவேன், நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, உன்னால தான் எனக்கு இப்படி வாமிட்டிங் வந்துட்டுருக்குன்னு சொன்னதும் அப்போ ஜூன் அங்கே போயிட்டு இதில் அவ என்ன ஒன்று பண்ணா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன வந்து ஓவராக இவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கானே, எதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஒரு பக்கம் உனக்கு ஜெலஸ் வேற ஆரம்பிச்சிருது. இப்போ ஜூன் நீ எதை பற்றி கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் வந்துட்டு பேசிக்குவேன் உனக்காக அப்படின்றத சொன்னதும் என் ஒய்ஃப் மேலே கையெடு அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அப்போ அங்கே ஒரு ஹேரையுமே அவன் வந்து வேகமாக எடுத்துக்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை கொடுத்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கு ஃபுல்லாக டவுட்டாக இருக்குது, தன்னோட சிஸ்டராக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவன் ஆஃபீஸ்க்கு கூடவே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே கீழே பே இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த பே நம்ம ஹீரோட்ட அங்கே க்ளோஸ் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது. அப்போ நீ வந்துட்டு என்ன தானே லைக் பண்ணிகிட்ருக்க பேபி, ஏன் நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து பயந்துட்டுருக்க என்ன பார்த்து அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. இப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அவள் வேணுனே முன்னாடி மடியில் உட்காந்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆக்குற மாதிரி பண்ணுறா. ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் தான் ஆகிட்டுருக்கு. நீ அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோ அது என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் அசிஸ்டன்ட் எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு அது எக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து கரண்ட்டாக இருந்தாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோட்ட வெளியே எல்லாம் வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்துட்டு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பசங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தப்பு இல்லையா நீ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ
ஹீரோயின் என்னது பொண்ணுங்க மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இவனுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து லாஸ்ட் நைட்டில் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கு. ஹீரோ நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே பயங்கர அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் அவகிட்ட சொல்லாதான்னு சொன்னதும் என்ன பேபி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு லாஸ்ட் நைட்டு நீ என்ன பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்ருக்கா. சிஸ்டர் நாங்கள் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சிரிச்சதுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு என்ன புரியலையா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே அங்கிளுமே வந்துடுறாரு. அங்கிள் நடக்கிறத பாருங்களேன், அவன் வந்துட்டு என்னை வந்து ஏற்றுக்க மாட்டான் போல், நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதுமே நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, அவன் கண்டிப்பாக வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு அவர் வேறு அங்கே வந்து லூஸ் தனமாக எதையோ உளறாரு. நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இவங்க பேச்சை கேட்டுட்டு எனக்கு எதுக்கு இவ்வளோ வந்து கோவமாயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி பேசிகிட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஐ திங்க் உனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் நம்ம பேசாமல் வந்து அதை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோமான்னு சொன்னதுமே எங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறது, நான் எப்போ பார்த்தாலும் அவனோட பின்னாடியே நான் சுற்ற வேண்டியதாகிருச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இந்த சைடில் போகும்போது இவள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே காதை வச்சு அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே கதை ஓப்பன் பண்ணால் 2 பேருமே அங்கே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வேமாவில் வந்து விட்டுட்டு உனக்கு பேபிக்கு வந்துட்டு எதுவும் ஆகலை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் கால் தான் பாவம் அடிபட்டு போயிடுச்சு பாரு வலிச்சிட்ருக்கு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் கூட்டிகிட்டு போயிட்டு காலமிக்கி விட்டு அவள் சிரிச்சிட்டே பார்த்ததுமே போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் சண்டை வந்துடுது. அப்போ அங்கே பாட்டி வேற கால் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு பயமாயிருது. ப்ளீஸ் பேசு அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு கோவப்பட்டு அவன்கிட்ட கத்துறாங்க, நீ வந்துட்டு அவளை டைவர்ஸ் பண்ணியிருக்கியா, என்ன நினச்சிட்ருக்க, உண்மையா இது அப்படின்றத கேட்டதுமே பாட்டி இது வந்துட்டு அப்படின்றத சொன்னதுமே நீ அப்படின்னா வந்து என்னை போய் சொல்லி ஏமாத்திருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறாங்க. இவன் வந்துட்டு பேசி பார்க்குறான். பட் பாட்டிக்கு அப்படியே அங்கே வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. இவ்வளோ நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணி கடைசியில் திரும்பவுமே டைவர்ஸ் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வரான் மீட் பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க அங்கிள் பயங்கரமாக கோவப்படுறாரு. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், ஒழுங்கா அவளை விட்டுரு, அதனால தான் இத்தனை பிரச்சனை வந்துட்டுருக்கு, உன்னால தான் பாட்டிக்கு வேறு இப்போ உடம்பு முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டியை பார்க்க போனால் அங்கே வந்து விடமாட்டாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து பாட்டியை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து சரி பண்ணிடுவேன் பாட்டின்னு சொல்லும்போது அவங்க அங்கிள் நம்பிக்கை இல்லாமல் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத, எதுவும் உன்னை வந்து வீட்டுக்குள்ளே விட்டதே ஃபஸ்ட்டு தப்பு, என்னோட அம்மா வந்துட்டு கொலை பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஹீரோயின் எனக்கு எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுமே தெரியும், என்னாலையுமே கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியும், நீங்கள் கொஞ்சமாச்சும் என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு என் ஒய்ஃப் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினுமே பாட்டிக்கு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா. பாட்டிக்குமே அங்கே முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. பாட்டி நடந்த எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்குறேன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குது, உன் மேலே பண்ணது எல்லாமே அவன் தானே, நீ வந்துட்டு சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்னை நான் திரும்ப பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவங்க அங்கிள் இப்போ வேலை முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் அவங்கள நான் முழுசாக குணப்படுத்துகிற வரைக்கும் போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே உண்மையிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் வேறு டாக்டரை வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே ஆனால் ஹீரோ ஆனால் என்னோட ஒய்ஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன் இப்போ அவள் காப்பாற்றினாலே உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ வந்துட்டு பேசாமல் நான் சொல்கிறத கேட்டு பேயை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட லைஃப்மே செட்டில் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் என்னோட லைஃப் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது அங்கிள், எனக்கு வந்துட்டு பாஸ்னா அது என்னோட பாட்டி மட்டும்தான் அப்படின்றதாவே சொல்லிட்டுருக்கான். அப்போ அங்கே அவங்க அங்கிள் வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாரு. பட் ஹீரோவுமே அங்கே பதிலுக்கு பதில் பயங்கரமாக பேசி பெரிய சண்டை வர ஆரம்பிச்சிருது. நீ வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க வசதான் பிரச்சனையாக இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பாட்டி குணமாயிட்டாங்கன்னா நானாவே இந்த வீட்டை விட்டு போய்க்கிருவேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டிலலாம் நான் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டுருக்கா. அப்படியே பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்குது. கரெக்டாக பாங்க பாட்டி வந்து என்ன வந்து தேவையான பேசிகிட்டு இருக்கீங்க, யார் வந்து அவளை வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டவங்க கத்துறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே பாட்டி ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அங்கிளுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாக தான் ஆயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு என்னாச்சு அங்கிள் என்ன உம்மன் இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறான். பாட்டி இவளுங்க ஹாப்பியாக ரொம்பவே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ சாப்பிடுமா அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த குழந்தைய பற்றியுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு
இருக்கோமே, அப்போ பார்த்தா அந்த அங்கே வந்துடுறா. பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா. பாட்டிக்கு ஆனால் எதுவுமே பிடிக்கல. அங்கே வந்து எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அங்கிள் வந்துட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ஆளுமே என்னென்னமோ பண்ணிட்டுருக்காரு. அப்போங்க நம்ம வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் வந்து ஹாப்பியாகிட்டு இங்கே வந்து பேசுகிறாரு. பட் வந்து சுத்தமாக அதில் யாருக்குமே விருப்பமே இல்லை. நம்ம ஹீரோயினுமே பாரு உன்னோட அங்கிள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டுருக்காரு அவளை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறதுக்கு, பட் ஒன்றும் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அங்கிள் வந்து கூப்பிட்டு அவளை அங்கே பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாலுமே பாட்டி அங்கே சரியாக மூஞ்சி கொடுக்காம பேசுகிறத பார்த்துட்டு நான் வந்துட்டு போகிறேன் அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்பா நீ உட்காருமா அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, வந்துட்டு உண்மையிலே இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, இவ்வளோ மேரேஜ் பண்ணி வச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நல்லா இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் திரும்ப அவரோட பேச்சாவே பேசினதுமே பாட்டிக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. அவங்க அங்கிள் நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு உங்களுக்காக ஒரு நல்ல மருமகளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தா நீங்கள் ஏதோ வந்து தெருவில் திரியிறவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்ருக்கீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே பாட்டி அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ கண்டிப்பாக எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணணும், நீ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க எல்லா தகுதி இருக்குன்னுன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினும் நோவாக்குமே அங்கே வந்து மாற்றி மாற்றி பேசி அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த அங்கிள் கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அவளை வந்து ஓவராக இன்சல்ட் பண்ணதுமே பாட்டியும் கோவமாயிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டுருக்கான். பாய மூடிட்டு உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளவே வந்துட்டு அமைதியாகிக்கிறாங்க. அங்கே அவளை பார்த்தா கோவப்பட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு கூட சண்டை போட்டு அவளையுமே வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் வந்துட்டு ஆக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அவளுக்குமே வந்துட்டு கம்பெனி விஷயம் எல்லாமே தெரியவுமே அவளால் எதுவுமே பேச முடியல. பேசாமல் அமைதியாகிட்டா போய் அங்கே உட்காந்ததுமே அங்கே அந்த அங்கிள் நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத, உனக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு வந்து ஹஸ்பண்ட் கிடப்பாருன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்தி ட்ரெஸ்ஸு ஜுவல்லரிலாம் எடுக்கிற ஒரு ஷாப்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோங்க உட்காந்து ஹாப்பியாகிட்டு அவன் பாட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு பார்த்தியா நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன் முன்னாடியே அங்கே வந்துட்டு ஃப்ளட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க வந்துட்டு நார்மலாக பேபியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு நாங்கள் என்ன பேசினா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளுமே அங்கே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவன் அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கான். திரும்பவும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு வந்திருக்கே உன்னால் இங்கே இருக்க பொருளெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமா, நீ வந்துட்டு பிச்சைக்காரியாச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு ஜோன் இருந்தா இன்றைக்கி ஒன்று யார் காப்பாற்றுவாங்கன்னு சொன்னது உங்கள் ஃப்ரெண்டு, அதான் நான் இருக்கனே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக சண்டை வந்துடுது. அப்போ அவங்க கிளாஸ்மேட் வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்கா. எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதே பெஸ்ட்டான ஒரு ஜுவல்லரி வேணும், அதை நீ எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாங்க சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நான் வந்துட்டு காசு கொடுக்க போகும்போது அந்த கார்டு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவங்க 2 பேருமே அதை பற்றி அங்கே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. உன்னால் இங்கே என்ன வாங்க முடியும்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்சல்ட் பண்ணதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனங்க பார்த்துட்டு இவன் யார் உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இது என்னோட லீடர் அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா இவனால் இந்த இடத்துல உனக்கு ஷாப்பிங் பண்ண வைக்க முடியுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொன்னதுமே ஒரு நெக்லஸ் வாங்கித்தாங்க அப்படின்றது சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டு இல்லை நீ ட்ரெஸ்ஸுமே சேர்த்து வாங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே எனக்கு ட்ரெஸ்ஸுமே காமிங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சூப்பராக அங்கே ட்ரெஸ் பண்ணி ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு வந்ததுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அப்போ உடனே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறேன் உன்னை நான் தான் சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்ததும் அங்கே நோவாக்கு வந்துட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. வந்து அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அடித்து வெளியே வரட்டி விட்றாங்க. ஹீரோயின் அங்கே சூப்பராக ட்ரெஸ் பண்ணி அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. நம்ம ஹீரோ தான் வந்து அவளுக்காக அந்த ட்ரெஸ் நெக்லஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கான் போல் பார்ட்டிக்காக. அப்போ அங்கே அந்த அங்கே பார்த்துட்டு இதே மாதிரி எனக்குமே ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இவ்வளோ காஸ்ட்லியாக எதுக்கு அப்படின்றத சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் வந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கவே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த சீசி அங்கே வந்து நீ எல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதி இருக்கா, நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸை எங்கே போய் வந்து வாங்கிட்டு வந்த, ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்தையா, எல்லாம் ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே இன்னொரு தீமையை வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லும்போது அப்போ பார்த்தா அங்கே அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பேமே வந்துடுறா. அங்கே வந்துட்டு என்ன இந்த ட்ரெஸ் வந்துட்டு என்ன மாதிரியே இருக்கே, என்னோடய கஸ்டமருமே என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் நான் எப்படி இதை போட முடியும், ஸோ வந்து நான் இப்போ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் அப்போ நீங்கள் ஏன் மேடம் மாற்றணும், மாற்றணும்னா இவ தான் மாற்றணும், கண்டிப்பாக இவளோட தான் ஃபேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் அந்த ஃபே வந்து பார்த்த இல்லை உன்னோட லெவல் என்னன்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன போட்டாலுமே அது ஃபேக்காக தான் பார்ப்பாங்கன்னு சொன்னதுமே
அங்கே ஃப்ரெண்டு வந்துடுறான். ஏன்னா வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே ஜூனுமே வந்துடுறா. அவனுமே வந்துட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு அவள் கூட சண்டை போடாத, அவள் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஆள், உன்னோட கேரியரை ஸ்பாயில் பண்ணிடுவான்னு சொல்லும்போது ஆனால் வந்துட்டு அவன் கவலைப்படாத இது என்னோட சிஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அப்போ ஹீரோ வந்ததுமே பேபி நீ எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற, அதனால தான் இவங்கெல்லாம் என்னை இலக்காரமாக பார்க்குறாங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ நீ இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஃபேக்கானன்றது உனக்குமே தெரியும், இந்த ஃபேக் கூட நான் தான் காசு கொடுத்தேன், ஒழுங்காக வந்துட்டு பேசாமல் இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். பிரச்சனை போயிட்டுருக்கோமே அங்கே வந்துட்டு இது என்ன வந்து பார்ட்டி வந்து பிஸ்னஸ்க்காக ஏற்பாடு பண்ணா இப்படி வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே எனக்கு வந்து எல்லாத்த விட என்னோட ஃபேமிலி தான் முக்கியம் நம்ம ஹீரோ சொன்னதுமே எங்கள் பார்ட்டி வந்து ரொம்ப மோசமாக போகிறத பார்த்துட்டு அந்த பேக் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன கம்பெனி எல்லாத்தையுமே கெடுத்து விடணும்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு அங்கே கத்திட்டுருக்கா. எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து அந்த காரில் வந்து அந்த பார்ட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஜூன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அங்கே ஹீரோக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் கன்சீவாக இருக்கன்ற விஷயம் வந்துட்டு அங்கே ஜூனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. பேபி வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குன்னு சொல்லி பேசும்போது அவ்வளோதான் ஜூனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ணி வச்ச நீ அவளை நீ ப்ரெக்னென்ட் ஆக்குனியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கும் போது உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஊடவில் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறா. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம அவன் சொல்கிறான் ஐ திங்க் உனக்கு வந்துட்டு அவன் மேலே லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதுமே ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நீ அவனை வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஜூனுக்கு வந்துட்டு கோவமாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு அங்கே அப்படியே வந்து அந்த ஃபோனை பார்த்துட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டுருக்கு, எல்லா ஷேர் ஹோல்டருமே ஒரு சைடில் போயிட்டாங்க, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோட்ட அங்கே பக்கத்தில் வந்து இவங்க பேசுனதுமே அவன் பயந்து போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரியும்னு சொன்னதும் அவன் ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிடுறான். உனக்கு வந்துட்டு என்ன தெரிய போகுது, தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காத, இங்கே வந்துட்டு கிளம்புன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன் முஜினியை முடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே ஜூன் வந்து என்னோட சிஸ்டரை நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவள் போனதுமே ஹீரோவுக்கு வந்துட்டு திரும்ப அங்கே வாமிட்டிங்காக ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அவன் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இந்த வீட்டில் நான் இருக்க போகிறேன்னு சொன்னதும் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், நீ தான் என்னோட உண்மையான சிஸ்டர், டிஎன்ஏல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவள் வீட்டுக்குள்ளே வந்ததுமே எல்லாருமே ஹாப்பியாக அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. தாத்தாவுமே அங்கே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாரு. இவ்வளோ நாளாக வந்துட்டு உன்னை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் எனக்குமே வந்துட்டு தாத்தா அந்த பேக் வந்துட்டு நடக்கிற எல்லாது மாதிரியே இருக்கணும், அவன் வந்து என்னை ரொம்பவே எப்பயும் இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே தாத்தா எல்லாமே அதே மாதிரியே நடக்கும், நீ கவலைப்படாத, நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் பண்ணிடலாம், உன்னை வந்து அவள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலோ அதே லெவலுக்கு அவளுக்குமே கஷ்டம் நடக்கணும் அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. பிறகு ஹீரோயின் அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ணி அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ நல்லபடியாக ஆயிடுவேன்னு சொல்லிட்டுருக்கா. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. அவள் வந்து பெரிய ரிச் வீட்டோட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிருச்சு இல்லையா, ஸோ காசு பறிக்கலான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவட்ட வந்து அங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன எங்களை வந்துட்டு பார்த்து தவிச்சிங்க, உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை வந்துட்டுருக்கு. இப்படியே பிரச்சனை பெருசாகவுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிட்டுருக்காதீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட நிலைமையை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்குன்றது அங்கே நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை விட்டு அந்த ஆளை அடிக்க விட்டு மயக்கிடுறாங்க. பிறகு அந்த லேடி வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ ஏமா எந்திரிச்சு அவளை வந்து காப்பாற்றி எழுறான். பேபி இப்போ நல்லா தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அசிஸ்டன்ட் என்னாச்சு இப்படி வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட அந்த ஷீஷி சொல்கிறான் என்னோட சிஸ்டர் ரொம்பவே நல்லவங்க, நீங்கள் எப்பயுமே அவங்கள கைவிட்றாதீங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹாப்பியாகிட்டு ஹீரோட்ட வந்து பேசும்போது பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டச் பண்ண வரும்போது நீ அதை பற்றி கவலைப்படாத நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன பேபி ஆர்ஃபனேஜில் வளர்க்கணும்னு பார்க்குறேன்னு கேட்டதும் அவள் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பிறகு இங்கே வீட்டில் அவங்க பாட்டி கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க, உன்னால தான் இத்தனை பிரச்சனை, நீ வந்துட்டு ஒரு பேபி
பேபியை கூட ஒழுங்காக பார்க்க முடியலையா, எதுக்காக அவளை விட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பிறகு எங்கள் அங்கிள் வேற கோவப்பட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்பயுமே இதே பேச்சு தான், நாங்கள் வந்து கம்பெனி நிலைமையே மோசமாயிருச்சு, கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் போக போகுது அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே வாமிட் வந்ததும், நீ பேசாமல் சாக தான் போகிற போல அப்படின்ற சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு கத்திட்டு போகிறாரு. பிறகு அந்த நம்ம ஹீரோயினை தேவையெல்லாம் மீட் பண்ணிட்டு, உனக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதியே கிடையாது, உன் லெவல் என்ன தெரியல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே, என் லெவல் என்ன மாதிரி இருக்குன்றது கூடி சீக்கிரம் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கர பிரச்சனையாயிருது. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த பேயை பார்த்து, நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அந்த பே போயிட்டு, நீ இப்போ பேங்க்ராட் ஆகிட்ட, நீ பேசாமல் என் கூட வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னை திரும்பவே நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அப்போ பார்த்தா அவங்க மேனேஜர் அங்கே வந்துடுறாரு. அப்போ பேட்டை, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம இங்கே போங்க, எல்லாம் வந்து ஷேர் ஹோல்டருமே அவரோட சைடில் தான் இருக்காங்கன்னு சொன்னதும், நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஆனால் அந்த ஆள் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவர் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே திரும்ப அவனுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏற்பாடு பண்ணிட்டா போல. ஸோ அசிஸ்டன்ட்டுமே ஹாப்பி ஆகிட்டு, மேடம் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோயினுமே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ, நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத, என்ன வேணாலும் நான் உனக்கு பண்ணுறேன்னு சொன்னதும், என்னோட பேபி என்னோட பிரதர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து உன்னோட பேபிக்கு என்ன வேணுமோ கேட்கலாம்ல என்கிட்டயுமே, நானுமே அந்த பேபியோட பயாலஜிக்கல் ஃபாதர் தானேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. பட் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ தான் கம்பெனியோட நிலைமை நல்லா ஆயிடுச்சு, அவங்களுமே நல்ல நிலைமையில் ஆயிட்டாங்க, பேசாமல் நீங்கள் உங்கள் லவ்வை போய் சொல்லி உடனே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற வேண்டியதானே அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ, நான் இப்போ உடனே அவளை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும்போது அந்த அங்கே அந்த ஷீஷி எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. பட் அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். பட் முடியல, அவன் கீழே விழுந்துடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அங்கே கட்டி வச்சு அவளங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணதுமே நம்ம ஹீரோயின், இப்போ எதுக்காக என்னை இப்படி இழுத்துட்டு வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னு சொன்னதுமே, உன்னால தான் எங்களோட கம்பெனி எல்லாமே பேங்க்ராப்ட் ஆகி இப்போ நாங்கள் நடுத்தருவுக்கு வர வேண்டியதாகிருச்சு, கண்டிப்பாக நீ உயிரோட இருந்தால் எங்களுக்கு தான் பிரோஜனம் கிடையாது, நீயுமே செத்து தொலையணும்னு சொல்லிட்டு அவளங்க கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிச்சிட்டு கொலை பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அப்போங்க நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க, அவங்க பிரதர் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க போட்டு பயங்கரமாக அவங்க பிரதர் அடிச்சிடுறான். நம்ம ஹீரோயினை வேகமாக காப்பாற்றிட்டு, நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லும்போது அப்படியே அவன் மயக்கமாயிடுறா. அவ்வளோதான், அவங்க பிரதருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரே மீதியாக மிதிச்சிடுறான். நான் உனக்கு ஒரு திரும்ப சான்ஸ் கொடுத்தேன், என் சிஸ்டரை நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வந்துட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லை, கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமே இருக்கக்கூடாது, என் சிஸ்டரை நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோ அவங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரான், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிடாத, நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ உள்ளே பார்க்குறதுக்காக வர்றா. பட் அங்கே கார்ட்ஸ் யாருமே உள்ளே விட மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப கவலையாகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோவோட நேமை சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது, உண்மையிலே ஜூன் வந்து ரொம்ப பெட்டரானவர் தான் பாஸ் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னோட அப்பா பெஸ்ட்டாவேன்னு சொன்னதுமே, அவர் வந்து ஒரு குட் ஆக்டர், அதை தான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு திரும்பவுமே அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே முன்னாடி வந்து நின்று இந்த டிஷ்யூ அப்படின்றத சொன்னதுமே அப்படியே கோபப்படுற மாதிரி பண்ணுறான். பட் ஹீரோயின் அங்கே வந்துட்டு பேசினதுமே ஹீரோவுமே எந்திரிச்சு அங்கே பேசும்போது அவளை ஹக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என் பாட்டு ஸ்லிப்பாகி விழுந்துடுறான். பிறகு ஹீரோயினுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து பயிர் பெருசாக ஆரம்பிச்சிருது. பாட்டி அவளங்க மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பேபி நல்லாவே வந்துட்டு பெருசாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு அப்படியே மயக்கமானதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அவள் கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் அந்த வந்து அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாகறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு இவளோட ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அங்கே சென்ட் பண்ணி வச்சா. பாட்டி முடிச்சதுமே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற சட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நான் வந்து என்னோட பேரனை பார்க்காம நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஃபோட்டோவை ஹீரோயின் பார்த்ததுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுறா. நான் இப்போ வந்துடுறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துகிட்டு வெட்டுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோ வேகமாக வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவளை பார்த்தா அவளை மயக்கமாக்கி வச்சுருக்கான். நீ வந்துட்டு இவ்வளோ அக்ரெசிவால் ஆகக்கூடாது, இப்படி கன்சீவாக இருக்க டயத்தில் நீ ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவுமே நடக்கலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப பாட்டியுமே எந்திரிச்சுட்டு, "நீ வந்துட்டு அவள நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. ஒரு ஒய்ஃப்‌க்கு ஒரு நல்ல கிஃப்ட்டெல்லாம் குடுக்க வேணாமா?" அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. பார்த்தா இருட்டா இருக்கவும் ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அவ உள்ள போனா நம்ம ஹீரோ தான் அவளுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே இப்படி பயமுறுத்தி அங்க பேசுறான். அத பார்த்துட்டு அவ பயந்து போயிட்டு, "நீ இப்படியா பண்ணுவ? ஏதாச்சும் பேபிக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு?" சொல்லிட்டு அங்க பேசிட்டுருக்காங்க. பிறகு 2 பேருமே அவங்க ஜர்னி எல்லாத்தையுமே பேசிட்டு, நம்ம ஹீரோயின் திரும்ப "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு?" கேட்டதுமே ஹீரோக்கு அங்க ரொம்பவே எமோஷனல் ஆயிருது. அவனுமே ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்லும்போது, அங்க அந்த பே அதெல்லாமே கேட்டுட்டு, "அத எப்படி நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்திய மேரேஜ் பண்ணுவ? நான் கண்டிப்பா இவள கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க வேகமா அட்டாக் பண்ண வந்ததுமே, ஆனா அங்க அவங்க பிரதர் அவள எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அடிச்சு போட்டுட்டு, அங்க நம்ம பே கத்திட்டுருக்கா. "அப்படி என்ன இவட்ட இருக்கிறது என்ட்ட இல்லாம போச்சு? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க? என்னையே நீ வேணான்னு சொன்ன" அப்படின்றத சொன்னதுமே, "நீ எனக்கு எந்த விதத்திலயுமே விருப்பமான பொண்ணு கிடையாது. ஆனா இவ எல்லா விதத்திலயும் எனக்கு விருப்பமானவன்னு" சொன்னதும், அவளுக்கு அங்க மனசு கஷ்டமாயிட்டு அவ பேசாம அங்கருந்து போயிடுறா. பிறகு 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வைப்போன்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலியுமே அங்க மீட் பண்ணி பேசுறாங்க. பட் அவங்க பாட்டி இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க கோவப்பட்டதுமே, அவங்க தாத்தாவுமே எங்களுக்குமே இந்த மேரேஜ் பண்ணிக்க வைக்க விருப்பம் இல்லன்னு சொல்றாரு. அத கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. "ஏன் இப்படி சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, இவர் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போனவர் தான். திரும்ப வரவில்லைன்னு சொன்னதுமே, "நான் வந்தேன். ஆனா நீ அதுக்குள்ள மேரேஜ் பண்ணிட்ட" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு சண்டை வந்துருது. ஸோ இந்த மேரேஜே நடக்காது அப்படின்றத சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில அங்க தாத்தாட்ட இது எப்படியாச்சும் சரி பண்ணி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு, "நீங்க ரொம்ப கோவப்பட்டு பேசின தான் இப்ப பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு" சொல்றாங்க. அவருக்கு அத கேட்டுட்டு மனசு கஷ்டமாயிட்டு, "இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. நான் அப்படிலாம் அவட்ட பேசியிருக்க கூடாதுன்னு" சொல்லும்போது, நம்ம பாட்டியுமே பின்னாடி இருந்து அதெல்லாமே கேட்டாங்க. அவங்களுக்குமே கவலையாயிட்டு, "நானுமே உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு" சொல்லிட்டு அவங்க சமாதானமாயிட்டு மேல அவங்க சமாதானமா பேசிட்டு இருக்காங்க. கீழ இருந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே அத கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஃபைனலா அவங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளத்த எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி, நம்ம பேசாம ஹேப்பியா மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் 2 பேருக்குமே அப்படின்றத முடிவுமே பண்ணிடுறாங்க. இப்படி எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு அங்க லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிருது. அங்க அவன் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். "ஐ எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹேப்பியாயிட்டு சிரிக்கிறா. இங்க ஹீரோவ பார்த்தா, "ஐயோ கடவுளே என்ன காப்பாத்து! என்னால முடியல. இதுக்கப்புறம் எனக்கு பேபியே வேணாம்" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பாட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், "டார்லிங் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதுவுமே உங்களுக்கு ஆகாது. ஓகேவா? நான் தான் இருக்கேன்ல. நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? இதுல போயி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்துறா. "வலிக்க தான் செய்யும். அப்புறம் பேபி வேணும்ல" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோவுமே இங்க உள்ள கொண்டுட்டு போக சொல்றாங்க. நம்ம ஹீரோயின, "நீ போனா தானே குழந்தை பெத்துக்க முடியும். நீயுமே போமான்னு" சொல்லிட்டு அங்க எல்லாருமே சொல்றாங்க. அங்க ஜூன் கதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டுருக்கு. எப்படியாச்சும் பேபிய நல்லபடியா கொண்டு வந்துருங்கம்மான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா உல்டாவா எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவள கூட்டிட்டு போனா அவனே பின்னாடி வேகமா ஓடிட்டுருக்கான். எப்படியாச்சும் குழந்தை பிறந்தா தான்டா சாமி நான் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோங்க வீல் சேர்ல அங்க பேபியோட வெளியே வந்துடுறான். ஹீரோயினுமே அங்க பேபி பிறந்து அவளையுமே அங்க ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வேகமா கொண்டு போனதுமே, ஐயோ என் குழந்தை நம்ம கத்தும்போது நம்ம ஹீரோயின், "பேபி நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அவ கேட்டுட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு இன்னுமே வாமிட் வர மாதிரியே தோணிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே டிஃப்ரெண்ட்டா இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.